அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே. டிப்ளமா ரிசல்ட் வந்து எந்த நேரத்துலையும் வரலாம், அதாவது எந்த நாள்லையும் வரலான்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ டிப்ளமா ரிசல்ட் ஒரு வேளை வந்துச்சுன்னா அது எப்படி பார்க்குறதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா செகண்ட் இயர் மற்றும் தேர்ட் இயர் மாணவர்களுக்கு வந்து தேவைப்படாது. இது மெயினாக ஃபஸ்ட் இயர் மாணவர்களுக்கு தான் இந்த வீடியோ. அதனால் வந்து செகண்ட் இயர் தேர்ட் இயர் மாணவர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் இதோட இந்த வீடியோவை ஸ்டாப் பண்ணுறங்க. ஃபஸ்ட் இயர் மாணவர்கள் தொடர்ந்து பாருங்கள். இப்போ வந்து நம்ம ரிசல்ட் வர்றதுக்குன்னே ஒரு வெப்சைட் இருக்குது, அதான் டோட் வெப்சைட்டு dt.tn.gov.in. இதில் பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ் நியூஸ்னு சொல்லிவிட்டு கீழே வந்து நிறைய நியூஸ் வந்து போயிட்டே இருக்கும். அதாவது வந்து என்னென்ன சர்க்குலர்லாம் அனுப்பிச்சாங்களோ டோட்லேருந்து அதெல்லாம் போயிட்டே இருக்கும். 4 முதல்வன் இது போல் போயிட்டே இருக்கும். ஒருவேளை ரிசல்ட் வந்துச்சுன்னா அந்த ஃப்ளாஷ் நியூஸில் வந்து டிப்ளமா ரிசல்ட் பப்ளிஷ்னு வரும். வெப்சைட்லேயே பார்க்கணுன்னா அதில் எக்ஸாமினேஷன் டேப்பில் போய்ட்டு டிப்ளமான்ற டேப்பில் போய்ட்டு ரிசல்ட் என்ற டேப் கொடுத்திங்கன்னா அது ரிசல்ட் பேஜ் வரும். அப்படி இல்லைன்னா நம்ம டைப் பண்ணுற மாதிரி இதுமாதிரி டைப் பண்ணிக்கணும். இல்லைன்னா இந்த லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்குறேன். ஸோ ஒன்ஸ் ரிசல்ட் ரிலீஸ் ஆச்சுன்னா நீங்கள் அந்த லிங்க் மேலே கிளிக் பண்ணிங்கனாவே ரிசல்ட் பேஜ் போயிடும். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஏப்ரல் ரிசல்ட் வந்து இருக்குது, இன்னும் அந்த அக்டோபர் ரிசல்ட் வந்து வரலன்றதுனால ஏப்ரல் ரிசல்ட் இருக்குது. ஒன்ஸ் ரிசல்ட் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா இந்த ஏப்ரல் ரிசல்ட் வந்து அக்டோபர் ரிசல்ட்டாக மாறிடும். அதில் போய்ட்டு உங்களோட ரிஜிஸ்டர் நம்பரை போட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாவே நீங்கள் வந்து என்னென்ன சப்ஜெக்டில் என்னென்ன கிரேட் எடுத்துருக்கீங்க ஃபஸ்ட் செமஸ்டரில் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து வந்துடும். செகண்ட் இயர் தேர்ட் இயர் மாணவர்களாக இருந்தீங்கன்னா உங்களோட பழைய அரியர் இருந்தால் அது சேர்ந்து வரும். இல்லைன்னா அரியர் இல்லைன்னா புது ரிசல்ட் மட்டும் வரும். அது கீழே ரிசல்ட்டில் வந்து ஃபெயிலாக பாஸா அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து வந்துடும். ஃபஸ்ட் இயர் மாணவர்களுக்கு இதில் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் இதெல்லாம் வந்து வராது. அவங்க டைரெக்டாக வந்து என்ன கிரேடோ அது மட்டும்தான் வரும். இது ஃபைனல் இயர் மாணவர்களுக்கு தான் இது போல் வரும். ஓகே நண்பர்களே, எப்போ ரிசல்ட் வந்தாலும் இந்த வீடியோ சொல்லியிருக்க மாதிரி போய் பாருங்கள். இதுக்கான ரிசல்ட் லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்குறேன். அதில் போய் நீங்கள் டேரெக்டாக ஒரே கிளிக் பண்ணாவே அந்த ரிசல்ட் பேஜ் வந்து போயிடும். அது மட்டுமின்றி இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும் கொடுத்துருக்குறேன். அதாவது வந்து அக்டோபர் போர்டு எக்ஸாம் ரிசல்ட்டுக்கான வாட்ஸ்அப்பு சேனல் லிங்க்கு. அதில் போய் ஜாயின் பண்ணிங்க. அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்பப்போ என்னென்ன அப்டேட் வேணுமோ அதில் வரும். ரீவேல்யூவேஷன் பற்றின தகவல்களும் வரும். ஸோ எப்போ ரிசல்ட் வந்தாலும் உங்களுக்கு பாசிட்டிவாக ரிசல்ட் வரதுக்கு நம்ம தமிழ் நூலகம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அட்வான்ஸ் ஆல் தி பெஸ்ட். எல்லோரும் நல்லபடியாக பாஸ் ஆக வாழ்த்துக்கள். மறக்காமல் இந்த வீடியோவை அனைத்து ஃபஸ்ட் இயர் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஃபஸ்ட் இயர் மாணவர்களுக்கு தான் இந்த நியூஸ் வந்து தேவை. அவங்களுக்கு உடனே ஷேர் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, அதில் போய் ஜாயின் பண்ணிங்க. தேங்க்யூ.